வெல்கம் டு காமர்ஸ் அகாடமிக் ஜோன். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். ஒவ்வொரு மாடல் கொஷின் பேப்பரும் அப்லோட் பண்ணும்போது எக்ஸாமுக்கான டிப்ஸும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்னு நீங்கள் 3 டைப்பாக ஆன்சர் எழுதுவீங்க. இப்போ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 பாயிண்ட், மேக்ஸிமம் 3 பாயிண்ட். அதுக்கு மேலே எழுத தேவையில்லை. 3 மார்க்குக்கு 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். மேக்ஸிமம் 4 to 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு நீட்டாக எழுதுங்க. 4 பாயிண்ட்ஸ் கரெக்டாக எழுதினாலே போதும், ஃபுல் மார்க் கிடச்சிரும். 5 மார்க்குக்கு 5 to 8 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எழுதுங்க. 7 பாயிண்ட்ஸே போதும்னு சொல்லுவாங்க. 5 மார்க்ஸ்னால கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இப்போ 5 பாயிண்ட் கேட்டிருக்காங்க, 8 பாயிண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 பாயிண்ட்னு கேட்டிருந்தா 7 பாயிண்ட் வரைக்கும் எழுதுங்க. 8 பாயிண்ட்னு கேட்டிருந்தா 8 பாயிண்ட்டே எழுதுங்க போதும். செகண்ட் டிப் என்னன்னா, காமர்ஸை பொறுத்த வரைக்கும் சைட் ஹெட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். சைட் ஹெட்டிங்ஸை கண்டிப்பாக எழுதி பார்த்து தான் படிக்கணும். 3 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் 15 to 17 சைட் ஹெட்டிங்ஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் 5 to 7 சைட் ஹெட்டிங்ஸ் தான் படிக்க போகிறீங்க. அந்த சைட் ஹெட்டிங்ஸை எழுதி பார்த்து படிங்க. சைட் ஹெட்டிங்ஸ் படிக்கிறப்போ ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மறந்துடுவீங்க. நிறைய சைட் ஹெட்டிங்ஸ் படிக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிரும். இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறீங்கன்னா அதில் இருக்க முக்கியமான கொஷின்ஸை படிச்சுட்டு அதை அப்படியே ஒரு நோட்டில் எழுதி வைங்க. அதே மாதிரி செகண்ட் சாப்டர்ஸ் படிக்கிறீங்கன்னா அதில் இருக்க கொஷின்ஸ்க்கான சைட் ஹெட்டிங்ஸும் அதே நோட்டில் கண்டினியூஸாக எழுதி வைங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஹெட்டிங்ஸை நோட்டில் எழுதுனா டைம் இல்லை, ரொம்ப நேரம் ஆகும்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் படிக்கும்போது அதை நோட்டில் எழுதி பார்க்குற மாதிரி நினச்சி அப்படியே எழுதி வைங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்டிங் தப்பாக இருந்தால் மார்க் கண்டிப்பாக வராது. உங்களுக்கு பாயிண்ட் மறந்துட்டா கூட ஹெட்டிங் தெரிஞ்சால் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஓனாக எழுதலாம். சைட் ஹெட்டிங்ஸே தெரியல அப்படின்னா நீங்கள் கொஷினே அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் சைட் ஹெட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். சைட் ஹெட்டிங் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு மார்க் வராது. அதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு ரிவிஷன் பண்ணுங்கள். சாப்டர் வைஸாக ரிவிஷன் பண்ணுறதை விட இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஸ்டினை பார்த்ததுமே ஆன்சர் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நீங்கள் புக்கில் சாப்டர் வைஸாக படிச்சுட்டே இருப்பீங்க. கொஸ்டினை தனியாகவோ இல்லை எல்லா சாப்டர்ஸ் கொஸ்டினோட மிக்சிங்கில் பார்க்குற போது சில கொஸ்டின்ஸ் மறந்துடும், சில கொஸ்டின்ஸ்க்கு சைட் ஹெட்டிங்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும். இதில் டவுட்டே இல்லை. இது மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறப்போ கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. எக்ஸாமில் கொஸ்டினை பார்த்ததுமே ஆன்சர் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வரும். ஃபுல் மார்க்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி படிங்க. சைட் ஹெட்டிங்ஸ் தப்பாக இருந்தால் கண்டிப்பாக மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் மாடல் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுறப்போ இதே மாதிரி எக்ஸாம் டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த மாடல் கொஸ்டினில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2 மார்க்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is management, what is meant by controlling, what is debt market, how is price determined in a capital market, define the term money market, who is called a broker, state 2 features of human resource management, what is promotion, what is an interview, define marketer. Next one part 3 பார்க்கலாம். 3 mark questions. Is management an art or science? What is meant by innovation? Give the meaning and the definition of financial market. What are the various kinds of capital market? Explain bull and bear. What are the features of treasury bill? What are the characteristics of human resource? What is meant by job portal? Discuss about the evaluation of marketing. Explain the type of market on the basis of time. Part D. 5 mark questions பார்க்கலாம். Describe the principles of scientific management. Explain the various functions of management. Distinguish between new issue market and secondary market. Enumerate the different kind of financial market. Discuss the characters of a capital market. Explain the characteristics of money market. Explain the functions of stock exchange. Explain the features of stock exchange. Elaborate on the managerial function of human resource management. இந்த மாதிரி எனி 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எழுதுங்க, அதுவே போதும். டிஸ்கஸ் த ஆப்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கீ டேர்ம்ஸ். எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் டெஸ்ட். ஹவு த மார்க்கெட் கேன் பி கிளாசிஃபைடு. டிஸ்கஸ் அபவுட் த எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த 3 மார்க் கொஸ்டினில் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்ற கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து எக்ஸாமில் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து எழுதுனா போதும். இப்போ 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 4 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும், ஃபுல் மார்க் கிடச்சிரும். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸும் சேர்த்து கேட்குறாங்க. நீங்கள் படிக்கும் போதே ஒரு 2 பாயிண்ட் சேர்த்து படிச்சிருங்க.
வாட் இஸ் மென்ட் பை இன்னோவேஷன்? இந்த கொஷினுமே வந்து சாப்டர் 2ல் 2 மார்க்கில் இருக்குது. அதை வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஒரு 2 பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதுங்க. 4 பாயிண்ட்ஸாக எழுதுனீங்கன்னாவே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். தேங்க்யூ.